திருமழிசை ஆழ்வார். திருமழிசை என்னும் ஊரில் தை மாதம் மக நட்சத்திரத்தில் பிறந்தார். இவர் திருமாலின் சக்கரத்தின் அம்சமாக பிறந்தவர். பார்கவர் என்னும் முனிவர் திருமழிசையில் யாகம் புரிந்ததின் பயனாக பல வருடங்கள் கழித்து அவர் மனைவி கருவுற்றார். ஆனால் உறுப்புகள் இல்லாத பிண்டமாக ஒரு குழந்தை பிறந்தது. மனம் நொந்த தம்பதிகள் அப்பிண்டமாக பிறந்த குழந்தையை பிரம்பத்தூற்றின் கீழ் விட்டுவிட்டு சென்றனர். இறைவனின் அருளால் அப்பிண்டம் உருப்பெற்று அழகிய ஆண் குழந்தையாக அழத் தொடங்கியது. அவ்வழியாக சென்ற பிரம்பு தொழில் செய்யும் திருவாளன் பங்கையச் செல்வி என்ற தம்பதியினர் அக்குழந்தையை எடுத்துச் சென்றனர். இறையருளால் தாய்மையே அடையாமல் அம்மையாருக்கு பால் சுரந்தது. ஆனால் அக்குழந்தை பல நாட்களாக பால் உண்ண மறுத்தது. ஆனாலும் அது பொலிவுடன் திகழ்ந்தது. இந்த செய்தி ஊரில் பரவ மக்கள் அந்த அதிசய குழந்தையை காண தினந்தோறும் வந்து சென்றனர். ஒரு நாள் அருகில் உள்ள ஊரில் இருந்து ஒரு வயதான தம்பதியினர் பால் கொண்டு வந்து அன்புடன் கொடுக்க அக்குழந்தை பாலை பருகியது. அதனால் அத்தம்பதியினர் தினந்தோறும் பால் கொண்டு வந்து கொடுக்க துவங்கினர். சில காலம் சென்றது. ஒரு நாள் குழந்தையான திருமழிசையார் அவர் உண்ட பாலின் மிச்சத்தை அத்தம்பதியினருக்கு கொடுக்க அதை உண்ட அவர்கள் இளமை பருவம் அடைந்தனர். அவர்களுக்கு பிறந்த பிள்ளை பின்னாளில் கணிக்கண்ணன் என்ற பெயரில் திருமழிசையாரின் பிரதான சீடனானான். 7 வயது வரை திருமழிசையிலேயே வளர்ந்தார். அதன் பின் தலங்கள் தோறும் சென்று பெருமானை வழிபடத் துவங்கினார். பல காலங்களுக்கு பின் அவர் ஒரு நாள் காஞ்சிபுரத்தில் உள்ள திருவெக்காவிற்கு வந்தடைந்தார். அவருக்கு தொண்டு புரிந்த பெண்மணி காஞ்சி மன்னன் பல்லவராயரை மனம் புரிந்திருந்தார். அந்த மன்னனின் அவையிலேயே கணிக்கண்ணனும் புலவனாக இருந்தான். தன் மனைவியின் மூலம் திருமழிசையாரின் பெருமைகளை அறிந்து கொண்ட மன்னன் கணிக்கண்ணனிடம் அவரை தன் அரண்மனைக்கு அழைத்து வந்து தன்னை புகழ்ந்து கவி பாட வைக்க வேண்டும் என வேண்டினார். கணிக்கண்ணனோ திருமழிசையார் நாராயணரை பாடுவாரே தவிர மானுடரை பாடமாட்டார் என கூற கோபமடைந்த மன்னன் கணிக்கண்ணனை நாடு கடத்தினார். கணிக்கண்ணன் திருமழிசையாரிடம் தன்னை நாடு கடத்திய விஷயத்தை கூற உம்முடன் நானும் வருவேன் என கூறி நேராக திருவெக்கா யதோத்காரி பெருமாளிடம் சென்ற திருமழிசையார், கணிக்கண்ணன் போகின்றான், காமரு பூங்காஞ்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா, சென்னா புலவனும் போகின்றேன், நீயும் உந்தன் பைனாகப் பாம்பை சுருட்டிக்கொள் என கூறி கணிக்கண்ணன் பின் தான் செல்ல அவரை பின்தொடர்ந்து எம்பெருமானும் காஞ்சி நகரை விட்டு சென்றனர். அவர்கள் ஒரு இடத்தில் இரவு பொழுதை கழிக்க தங்கினர். அப்படி அவர்கள் ஓர் இரவு தங்கியதால் அத்தலம் ஓரிரவு இருக்கை மருவி பின்னாளில் ஓரிக்கை என ஆனது. காஞ்சி நகரம் பொழிவிழந்தது. மன்னனுக்கு சேதி சென்றது. பெருமாளே அவர்கள் பின் சென்றதை அறிந்த மன்னன் தன் தவனை உணர்ந்து ஓடோடி சென்று கணிக்கண்ணனிடமும் திருமழிசையாரிடமும் மன்னிப்பு கோரினார். மீண்டும் காஞ்சிக்கு வருமாறு வேண்டிக் கொண்டார். கணிக்கண்ணனும் திருமழிசையாரை வேண்ட திருமழிசையாரோ பெருமாளிடம், கணிக்கண்ணன் போக்கொழிந்தான், காமரு பூங்காஞ்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா, திணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தே, நீயும் உந்தன் பைனாக பாய்ப்படுத்துக்கொள் என வேண்ட திருமாலும் அவ்வனமே செய்தார். அவர் சொன்னதை செய்தனாலேயே அவருக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமான் என்ற பெயர் ஏற்பட்டது. இவர் நான்முகன் திருவந்தாதியில் 90 பாசுரங்களும் திருச்சந்த விருத்தியில் 120 பாசுரங்களையும் இயற்றினார். இப்படி இறைவனையே தன் பக்தியால் கட்டுப்படுத்தி அவர் சொன்னதையெல்லாம் செய்ய வைத்த இத்தனை பெருமை மிக்க இவரை பணிந்து இவரின் பாசுரங்களை பாடி நாமும் பெருமானின் அருளை பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.